உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இன்றைய ஜோதிட தகவல் என்ற நிகழ்ச்சியில சிக்கல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிக்கல் என்றால் என்ன? ஒரு பிரச்சனையில் ஏற்படக்கூடிய சிக்கல். அதே மாதிரி சில மனிதர்கள் சிக்கலான மனிதர்கள். அப்போ வாழ்க்கையில நம்ம போகக்கூடிய அந்த பயணம், சிக்கலான பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா அந்த பயணம் இனிமையாக இருக்காது. இந்த சிக்கல் என்ற வார்த்தை இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நமக்கு எதன் மூலமாக, எந்த கிரகத்தினால சிக்கலான சூழ்நிலை வருது? இந்த கிரகங்கள் இணைவினால் வரக்கூடியது சிக்கல். ஒரு 2-3 நூலை போடுங்களேன், ஒரே நூலை பிடிச்சோம்னா சிக்கல் விழுவாது. ஒரு 2-3 நூலை சேருங்க, சிக்கல் விழுந்துடும். இப்ப இந்த கிரக சேர்க்கைகள் தான் சிக்கலை சொல்லக்கூடியது. பொதுவாக ஒரு மனிதர் தன்னுடைய செய்யக்கூடிய செயல்களால் அதனுடைய விளைவு சிக்கலாக மாறுகிறது. இதுதான் நான் அடிக்கடி சொல்லியிருப்போம். ஒரு கோள் ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு மனிதனுடைய மனம், முதல்ல அவனுடைய மைண்ட் திங்கிங், அவன் எப்படி திங்க் பண்றான், எண்ணம், அவனுடைய இமேஜினேஷன்ஸ் எந்த மாதிரி அதை பார்க்குறான் பொறுத்தவரை பார்த்துட்டு, அப்புறம் செயல் எந்த மாதிரி அவன் செயல்படுறான், அப்புறம் விளைவு. இதுதான் ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயன்படும். நான் எப்படின்னு உதாரணமா சொல்றேன். இப்ப லக்னத்துல எந்த கோள்களும் இல்லை, அவர் சிக்கலான மனிதர் இல்லை. லக்னத்தில் பாசிட்டிவான கோள்கள், அவர் எப்பொழுதுமே நேர்மையான பாசிட்டிவான மனிதர். லக்னத்தில் சூரியன் நல்ல நிர்வாகி, புதன் அறிவுடன் கூடிய நிர்வாகி. லக்கணத்தில் செவ்வாய் அவசரக்காரர். லக்கணத்தில் சந்திரன் குழப்பவாதி, முடிவை எடுக்க முடியாது. இந்த லக்கணத்தில் சந்திரனோட 8 சேர்க்கை, இங்கதான் சிக்கல் வரும். ஒண்ணு சிக்கலான மனிதரா இருப்பாரு, அல்லது சிக்கல்ல போய் மாட்டிக்குவார். புரியுதுங்களா? ஜோதிடம் என்பது வாழ்வியல் வழிகாட்டி. ஒரு மனிதனுடைய கேரக்டரை அழகா எடுத்துட்டு போலாம். லக்கணம் தான் தீர்மானிக்குது. அங்க 2 8 பரிவர்த்தனையாகி இருக்கு. அப்போ இவருக்கு எப்படிப்பட்ட சிக்கல் வரும்? யாருக்காவது கை காட்டி விட்டுருப்பாரு, இவர் நம்ம பையன்தாங்க கொடுங்கன்னு, அதனால சிக்கல். அட்டமாதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கும். அப்ப அவருக்கு தசாபதி நல்லா இருந்தா போச்சு, இல்லைன்னா என்ன ஆகும்? இவர் எதெல்லாம் சரி என்று சான்று அளிக்கிறாரோ அதெல்லாம் தப்பா இருக்கும், எதெல்லாம் தப்புன்னு கெஸ் பண்றாரோ அதெல்லாம் சரியா இருக்கும். ரைட். இப்ப சந்திரனை எடுப்போம். சந்திரனை கொண்டு போய் சனி பிளஸ் கேதுவோட சேர்த்து விடுங்க. இது எங்கிருந்தாலும் ஒன்று, இந்த ஜாதகர் பல்வேறு விதமான சிக்கலான தருணங்களை சந்திக்கக்கூடியவர், சிக்கலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடியவர். உடலாலும் மனதாலும் உறவுகளாலும் இப்படியெல்லாம் இருக்கும். இவர்களுக்கு அதாவது இது ஒட்டுமொத்தமான சந்திரன் சனி ராகு சேர்க்கை, சந்திரன் சனி கேது சேர்க்கை, சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை, இதெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தும். இண்டிபெண்டா தனி ஒருவனாக எந்த கோள்கள் இருந்தாலும் பாதிப்பில்லை. லக்கணத்துல சனி சிக்கலான மனிதரா? அதே கடக லக்கணமா இருந்து 8 சனி லக்கணத்துல இருக்கக்கூடாது. அப்போ தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தானா தேடி வரும். லக்கணத்துல சூரியன் மகர லக்கணத்துக்கு அட்டமாதிபதியே லக்கணத்தில் 8 இப்படி எடுத்துக்கணும். இயற்கை பாவ கோள்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. சரிங்களா? அப்போ அட்டமாதிபதியாகிய செவ்வாய் இப்ப லக்கணத்துல இருக்கு. யாருக்கு? 8 அப்படின்னு சொன்னா ஒரு கன்னியா லக்கணத்திற்கு 8 செவ்வாய் லக்கணத்தில். அப்போ பதட்டம், வேகம், அவசரப்படுதல், திடீரென்று உடனே கையெழுத்து போட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறது. சிக்கல் என்பது லக்னத்தில் நின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்கள், அதாவது சனி, சந்திரன், செவ்வாய், அதே மாதிரி கேது, சந்திரன், செவ்வாய், ராகு, சந்திரன், செவ்வாய், 6, 8 அதிபதி லக்கணத்தில், லக்கண அதிபதி 6, 8 மறைதல், லக்னாதிபதி 8 பரிவர்த்தனையாகுதல்,
6 8 லக்கணமேறி லக்னாதிபதி 8ல் மறைதல் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் இன்னும் இந்த சொசைட்டியில் சிக்கலான பிரச்சனைகளை எதிர்கொள்வார், சிக்கலில் மாட்டிக்கொள்வார், அல்லது யாரையாவது சிக்கலில் விட்டுட்டே இருப்பார். யாரெல்லாம் சிக்கலில் விடுவார் அப்படிங்கிறத இனி அடுத்து வரக்கூடிய இன்றைய ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ரைட். 196 கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சுசிலா ராஜேந்திரன், வணக்கம் ஐயா. வணக்கம். அடுத்தது தமயந்தி, பர்த் பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மிதனம், அரசு வேலை கைவிட்டு விட்டேன், 4 வருடம் ஆகிறது, மீண்டும் வேலை கிடைக்குமா அல்லது ஏதாவது வேலை செய்யலாமா? அரசு வேலை எதுக்காக கைவிட்டீங்க? அரசு வேலை பறிபோனது ஏன்? பொதுவாக எங்களுக்கு லாஜிக் என்னங்க, 10ஆம் பாவாதிபதி கெட்டு போய், சூரியன் கெட்டு போய், செவ்வாயினுடைய நிலைகள் கெட்டு போய், குரு ஜாதகப்படி குரு கெட்டிருந்தால் அரசு வேலை கைவிட்டு போகும். ஆசிரியர் வேலை அரசு வேலை இல்லை, ஆசிரியர் வேலையை விட்டுருக்காங்க. ஏன் விட்டாங்க? ஆசிரியர் வேலை என்பது உபய லக்கணம், உபய ராசி, இதுலலாம் இருந்து ஆசிரியர் வேலைக்கு தகுதி. இவங்க ஏன் வேலையை விட்டாங்கிறது முதல்ல பார்ப்போம். அதாவது இரவு 11 மணி 23:15 நாகப்பட்டினம். தனுசு லக்கணம். இவங்க உபய லக்கணம், ஆசிரியர் உபய ராசி, ரெண்டுமே இவங்களுக்கு ஜாதகப்படி நன்றாக இருக்கிறது. ஏன் இந்த ஆசிரியர் வேலையை விட்டாங்க? என்ன திசை நடந்தது? சனி திசை, அதான் விட்டுருக்காங்க. சனி 2ஆம் பாவாதிபதி வக்ரம். சார் 2ஆம் இடம் தான் ஸ்பீச், டீச்சிங். இவங்க ஜாதகத்தில் பாருங்க எத்தனை பாவாதிபதிகள் வக்ரம் ஆயிடுச்சுன்னு. ரெட்ரோகிராட் கோள்களின் குற்றமா? என்னை பொறுத்தவரை நான் ஆய்வு செய்தது எல்லாமே பாவாதிபதி குற்றம். இப்போ லக்னாதிபதி வக்ரம், 4 குடையவன் வக்ரம், லக்னாதிபதி 4 குடையவன் வக்ரம் பெற்றுவிட்டால் அவங்களுக்கு என்ன ஆயிடுறாங்க? முக்கியமான முடிவுகளை அவங்களுக்கு எடுக்க தெரியல, வேலையை விட்டுறாங்க. ரைட். அடுத்தது 7 குடையவன் 10 குடையவன் கெரியர், 10 குடையவனும் வக்ரம். அடுத்தது 5 12 குடையவன் வக்ரம், 3 2 குடையவன் வக்ரம். இது மாதிரி இருந்ததுன்னா முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று திசை நடக்கும்போது சனி திசை, அந்த வேலையை அவங்க விடுறதுக்கு காரணம் இதுதான். அதாவதுங்க கோள்கள் இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 பாவங்கள் இருக்கிற 12 பாவகங்கள்ல 8 பாவாதிபதிகள் வக்ரம். இவங்க ஜாதகத்துல உதாரண ஜாதகத்துல போடலாம். கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா புரியும். இவங்களாம் என்ன செய்யணும்? இப்ப அதே வேலை கிடைக்குமா? வேற ஏதாவது வேலை செய்யலாமா? பார்த்தீங்களா, லக்னாதிபதி வக்கரமாச்சுன்னா. ஏங்க டீச்சிங் லைன்ல இருக்கிறீங்க, தனுசு லக்னம், நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும். மிதன ராசி, நல்ல அறிதல் புரிதல் தெளிதல் இருக்கு. அப்ப ஏங்க அந்த 3ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவாதிபதி வக்கரமாகி அதனுடைய திசை போயிட்டு இருக்கு? ஏன் பண்ண முடியல? ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க, கிறிஸ்டல் கிளாரிட்டியா சொல்லிடுறேன். ஏன்னா உங்க ஜாதகத்தையே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஃபுல்லா பேசலாம், அதுவும் பத்தாது. பிரசாந்த், ஜெயபிரசாந்த் பிறந்த நாள், டேட் ஆஃப் பர்த் போட்டீங்க சாமி, டயத்தை போடுங்க, அப்பதான் லக்னத்தை எடுக்க முடியும். அப்புறம் சார், ஐ ஹாவ் மெசேஜ்டு யூ மை பர்த் டீட்டெயில்ஸ் டு வாட்ஸ்அப் நம்பர், கைண்ட்லி செக் ப்ரெடிக்ஷன். சிம்ம ராசி மகர லக்கணம், மகர லக்கணமும் சிம்ம ராசியும் ஒரு வீடியோ போட்டிருந்தா அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. மிக ராசி செய்கிறது கரெக்டாக லக்கணம் செய்கிறது கரெக்டாங்கிற குழப்பம் இருக்கும். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பார்த்துட்டேன். அதில் நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் தருவாங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்.
அது வெறும் 3 நாளுக்குள்ளார. சரிங்களா? சூப்பர், என்ன தொழில் செய்யலாம் கன்னி, சூப்பர்னு போட்டிருக்கார் ஒருத்தர். ஜோதிட கேள்வி பதில் 178 பார்த்து நன்றி, வாழ்த்துக்கள். பிரேமா ஸ்ரீ, விளக்கம் அருமை, மிகவும் நன்றி ஐயா. என் மனதில் இருந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்தீர்கள். உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன், நன்றி. அவ்வளோதான். சந்தேகம் வர்றத போக்குறது தான் ஜோதிடருடைய வேலை. அப்ப சந்தேகம் வந்து போயிடுச்சு, சந்தேகம் தீர்ந்தது. அதான ஜோசியம். ஒரு கோள்களை எடுத்துட்டு பேசிட்டே இருந்தா நீ இப்படி இருப்ப, அப்படி ஆயிடுவா, அதாயிடுவா, இது பரிகாரத்தை பண்ணு. அதான் என்னுடைய கேள்வி பதில் அவருக்கு தெளிவா இருக்கு. வாழ்த்துக்கள் பிரேமாஸ்ரீ. 170 கேள்வி பதில பார்த்துட்டு, ஐயா நான் ரிஷப லக்கணம், காலேஜ் போகவே தோண மாட்டேங்குது ஐயா, என்ன காரணம்? காலேஜே போகணும்னு தோணவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணம்? சனி திசையா? தூத்துக்குடி. டைம் 5:39 ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியல சாமி. 5:39 ரயில்வே டைமாக இருந்தால் இதை காலையில் எடுத்துக்கலாம். இதுக்கு தயவுசெய்து கேள்வி, நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு உங்களை வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஏன் தோண மாட்டேங்குது? உங்களுக்கு சனி திசை நடந்ததுனாலோ, லக்கணத்தில் சனி இருந்தாலோ, அந்த திசை நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோம்பல் தனம் வரலாம். ரைட். 29/11/2004 ரயில்வே டைம் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா 5:39. நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்குங்க அதை ப்ராப்பராக நானும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த டயத்தை போட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது போட்டால் விருச்சிக லக்கணம், குரு திசை, குரு திசையில் குரு புத்தி, திசையே நல்ல திசை. ஆனால் இது டைமிங் வந்து ஏஎம்மா பிஎம்மாங்கிறது வந்து பிஎம்னு மாறினுச்சுன்னா அப்படியே மாறிடும், அட்டமாதிபதி திசையாக மாறிடும். உதாரணத்துக்கு இது 5:59 பிஎம்னு பார்த்து பாருங்களேன். 12:5-17:39. ரிஷப லக்கணம், 8குடையவனுடைய திசை, 5ஆம் இடத்தில் 8குடையவன். அவ்வளவுதான். இது அந்த மாதிரி தோணாது. ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி திசை. இது ஏஎம் பிஎம்னா நீங்க சொன்னது கரெக்டு, ஏஎம்னா கிடையாது. நீங்க அது மறுபடியும் எனக்கு இதுல ரிப்ளை பண்ணுங்க, சரிங்களா? 169 ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்த்துட்டு, வணக்கம் குருஜி, யோகமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த நல்ல பலன்கள் கிடைக்க லக்கணம் பலமாக இருக்க வேண்டுமாம். அது பலமா பலவீனமா எப்படி பார்ப்பது? எனக்கு எப்படி? மற்றும் காதுக்கு 3ஆம் இடம், எனக்கு காது கேட்பது குறைவு. தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அணியில் இருந்த காரணமும் கூட 3ஆம் இடம் பலவீனமாக உள்ளதா? மற்றும் 7-11ஆம் இடம் எப்படி உள்ளது? இது பலமா பலவீனமா உள்ளதா பார்ப்பது எப்படி? ஜாதக ஆர்வலருக்கு பயனுள்ளதாக அமையும். இதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் டயத்தையும் பிறந்த ஊரையும் போட்டுட்டு கேட்டு இருந்தால் இப்போ உலகறியே செய்திருக்கலாம். லக்கணம் எப்படி பலம் அப்படிங்கிறது என்னன்னு வீடியோ போட்டிருங்க. லக்கணம் எப்படி கெடும், கெடுறது தான் பலவீனம். லக்கணம் கெடாமல் இருந்ததுன்னா பலம். உதாரணத்துக்கு லக்கணம் பலமாக இருக்க பெற்றவர்கள் உடல் பலம் தேவையில்லை, உடம்பு பலமே இல்லாமல் அறிவு பலத்தை வைத்து கொண்டு வியூகம் வகுத்து எதிராளியை வீழ்ச்சியடை செய்வது வலிமையான லக்கணம். அப்போ லக்கணத்தில் எந்த கோள்களும் இருக்கக்கூடாது. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அடுத்தது கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். லக்னாதிபதி சுபருடைய பார்வை சேர்க்கையில் இருக்க வேண்டும்.
அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க டேலண்டான ஆளாக இருப்பாங்க. சரிங்களா? ரைட். வைத்தி 170 கேள்வி பதில் பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாரு, பிறந்த நேரம் கொடுத்துட்டாரு. அரசு வேலை வாய்ப்புகள் உள்ளதா? இல்லை என்றால் எந்த மாதிரி தொழில் அமைப்பு உள்ளது? இப்போது தொழில் மாற்றம் செய்யலாமா? இதுதான் கேள்வி. ரைட். அரசு வேலை உள்ளதா? அரசு வேலை, சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, இதெல்லாம் ஜாதகப்படி இருந்தால் அதுக்கு தகுதி நீங்கள் உடையவராக ஆகுறீங்க. அரசு தான் வேலை கொடுக்கணும். 9:17 AM. மேச லக்கணம். சரிங்களா? 10ஆம் பாவாதிபதி 8. ஓன் பிஸ்னஸ் உங்களுடைய பெயரில் செய்யாதீங்க. கேதுவோட திசை. லக்கணத்திலேயே ராகு, கேது 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா யாரையும் நம்பி செய்யக்கூடிய தொழில், உறவுகளையும் நட்புகளையும் இந்த சமுதாயத்தை நம்பி செய்கிற தொழிலாம் லாஸ் ஆகிடும். தொழில் அமைப்பு உங்கள் ஜாதகப்படி 8இல் மறைகிறது. அதனால் ஒன்று நீங்கள் 12ல் சந்திரன், மீனராசி, 7.5 நாட்டு சனி இப்போ துவக்கம், வெளிநாட்டு வேலை கிடைத்தால் கிளம்பி போயிடுறது நல்லது. சுக்கிர திசை வந்ததுக்கப்புறம் சுக்கிரன் 12ல் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தான் செய்யும். மாளவியா யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. கேது திசை தேவையில்லாமல் கெடுதல்களை பண்ணும். உறவு, நட்பு, பார்ட்னர்ஷிப்பு, அவங்களாம் நம்பி பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். ஒன்று வேலைக்கு போயிருங்க. அது வெளிநாட்டு வேலைக்கு போனீங்கன்னா இன்னும் நல்லது. அடுத்தது, சார் வணக்கம், மேஷ லக்கணம் ராசி, ஹவு டு மேரிட் லைஃப் அதை பார்த்து கேட்டிருக்கிறாரு. டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாச்சு. ஓகே. என்ன பெண் ராசி நட்சத்திரம் வரும்? நீங்க சொன்னது உண்மை அப்படின்னு போட்டிருக்கிறார். சார் எந்த நட்சத்திரம் வருங்கிறது வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன், பெண்களுக்கு போட்டிருப்பேன், ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பொருந்தும் நட்சத்திரங்கள்னு. அதை நீங்கள் பாருங்க. இதில் உங்களுடைய கேள்வி 27/10/77. மணி 15 மீன லக்கணம் சொல்லிட்டீங்க. மேச ராசி ஓகே. என்ன பெண் ராசி நட்சத்திரம் வரும்னு கேட்குறீங்க. பொதுவாக சமசப்தம ராசிகள் மேச ராசிக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி மிதுன ராசி திருமணம் செய்யலாம். ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், அதுக்கப்புறம் துலாம், விருச்சிகம், தனுசு, இது வரைக்கும் போகலாம் நீங்கள். ஓகே. ஆக உங்களுக்கு வயசு பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. இன்னும் மேரேஜே பண்ணல. என்ன காரணம்? லக்கணத்துக்கு 7 கூடையவன் 8ஆம் இடத்துல, 8 கூடையவன் 7ஆம் இடத்துல பரிவர்த்தனை. ஆல்ரெடி சிறு வயதில் ஒரு மேரேஜ் பண்ணியிருந்தாலும் திருமண வாழ்க்கை பிரிவினையில் தான் முடிஞ்சிருக்கும். இதான். ஆக ஒரு டைம் ஜாதகத்தை பாருங்க சாமி, தெளிவாக நம்ம சொல்லுவோம். 169 ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சுபாகரன், வணக்கம். சுபாகரன் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறாரு. இப்பொழுது சென்னையில் இருக்கிறேன். திருமணம் எப்போது நடக்கும் ஐயா? விரும்புகின்ற பெண்ணுடன் திருமணம் நடக்குமா? வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? நல்ல கேள்வி. டேட் ஆஃப் பர்த் 10/9/89. 6 மணி. ஸ்ரீ. வெட்டிக்கோளா. தனுசு ராசி மூல நட்சத்திரம், சிம்ம லக்கணம் சாமி.
சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில். இந்த 5ஆம் பாவாதிபதி 11. இதுதான் லவ் மேரேஜ். சரியா? சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்து சந்திர திசை நடக்குது, லவ் பண்ணியிருக்கிறாரு, காதல் பற்றிய கேள்வி வந்துருச்சு. சுக்கிரன் தான் திருமணத்திற்கு காரகன். அப்ப சுக்கிரன் பத்திய புத்தி போயிட்டு இருக்கும்போது திருமணத்தை பத்தி கேட்கிற இவருக்கு டைம் நல்லா இருக்கு. மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்திலிருந்து ராசியாதிபதி குருவினால் பார்க்கப்படும் பொழுது அற்புதமாக மன வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும். ஆண் வாரிசு பிறக்கும், ஒற்றுமையாக இருப்பீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஃபெயிலியர்லாம் கிடையாது. பொதுவாக 7ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்று 5ல் இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மனைவி சைடில் இருந்து வசதி வாய்ப்புகள் இருக்காது. உங்களை விட கொஞ்சம் ஏழ்மையான இடத்துல தான் நீங்கள் திருமணம் செய்வீங்க. அதே மாதிரி 7-5 தொடர்பு இருந்து அதை ராசியாதிபதி பார்க்க, குரு பார்க்க, ஆக நினைச்சது மாதிரி அந்த வரன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். எதுவரை? 27/9/2025 ஆண்டுக்குள் நீங்கள் திருமணம் செய்வீர்கள். உங்களுடைய பத்திரிகையை அனுப்பி வையுங்கள். வாழ்த்துக்களை இப்பொழுதே அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். என்ன நேயர்களே, 196 அப்படியே பார்த்தோம். 197க்கு நம்ம நாளை மீண்டும் நாம் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி.